வணக்கம் நண்பர்களே. கலெக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே 2 பேருக்கு கலெக்ஷன் வச்சுருக்கேன். வச்சுருக்கிற கலெக்ஷனை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கலெக்ஷன் ஹிஸ்ட்ரி. இங்கே எதை தொடுறீங்கன்னு கேட்டேன், இன்ஃபோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஐக்கான், இந்த செக் பாக்ஸுக்கு கீழே, இந்த செக் பாக்ஸுக்கு கீழே இருக்க இன்ஃபோங்கிற தொட்டிங்கன்னா அவங்களுடைய பேர், என்ன தேதியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். வாரம் 2வது வாரம்னு சொல்லி. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவேட்ஸில் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்தது கீழே வந்துடும், கடைசியாக கொடுத்தது மேலே இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்போமுங்க. இதில் நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் எது வேணுமோ அந்த பாக்ஸை மட்டும் தொடுங்க. இங்கே தொட்டிங்கன்னா இந்த இடத்துல டெலீட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இது 2ஐயும் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை 1 எடுத்துட்றேன். 1 மட்டும் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். அதை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் ஆகிடுச்சுங்களா? இப்போ இதையும் டெலீட் பண்ணுற பாருங்கள். செக் பண்ணி இதில் மாற்றி செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா கலெக்ஷனையும் டெலீட் பண்ணிடும். அதனால் இங்கே எது தேவையோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிக் பண்ணி இங்கே செக் பாக்ஸில் டிக் பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க. இதை மட்டும் டிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு டெலீட் ஆயிரும். இப்போ பலபடி கலெக்ஷன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, இங்கேருந்து வாட்ஸ்அப் நோக்கி இழுத்திங்கன்னா நீங்களே எடிட் பண்ணி கலெக்ஷன் போட்டுக்கலாம். இதே ஆப்போசிட்டாக வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபோட்டோ நோக்கி இழுத்திங்கன்னா அதுவே கலெக்ஷனை ஆட் பண்ணிடும். இப்போ டெய்லி 200 கட்டணும் அப்படிங்கிற மாதிரினா அது 200 அதுவே போட்டுரும். 200 போட்டுருச்சு பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த இடத்துல இதுதான் டுடே கலெக்ஷன், இன்றைக்கி என்ன வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இன்ஃபோங்கிறத தொட்டிங்கன்னா இங்கே கலெக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டும். அவ்வளோதான் நண்பர்களே.